அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பறையில் ஒரு கொள்கலனில் உள்ள வண்ணப்பூச்சி 9.375 சதுர மீட்டருக்கு பூச தேவையானதாய் உள்ளது. 22.5 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 7.5 சென்டிமீட்டர் அளவுள்ள செங்கல்கள் எத்தனைக்கு வண்ணம் பூச முடியுங்கிற கேள்விக்கு நம்ம பதில் காண போகிறோம். நமக்கு செங்கலுடைய அளவு சென்டிமீட்டரில் கொடுத்துருக்குறாங்க. மொத்த வண்ணப்பூச்சியினுடைய அளவு சதுர மீட்டரில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த மீட்டரில் இருக்கிறத நம்ம சென்டிமீட்டராக மாற்றணும். 1 மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ சதுர மீட்டருங்கும் போது மீட்டர் ஸ்கொயர். அப்போ மீட்டர் ஸ்கொயரை நம்ம சென்டிமீட்டராக மாற்றும் போது 100 சென்டிமீட்டர் பெருக்கல் 100 சென்டிமீட்டரால் நம்ம பெருக்கணும். அப்போ இதை பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைச்சிரும்? சென்டிமீட்டரில் கிடைச்சிரும். அப்போது 9.375 நம்ம 100 சென்டிமீட்டர் பெருக்கல் 100 சென்டிமீட்டரால் பெருக்குவோம். பெருக்கும் போது இங்கே 4 ஸ்தானம் இருக்குது. அப்போ 4 ஸ்தானம் போனோம். அப்போ 93,750 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ இதை இந்த செங்கலுடைய புறப்பரப்பால் நம்ம வகுத்துட்டோம்னா செங்கலுடைய எண்ணிக்கை கிடைச்சிரும். அப்போ செவ்வகத்தினுடைய புறப்பரப்பு வாய்ப்பாடெலாம் அப்படியே நம்ம என்ன செய்வோம்? இதை பிரதியிடுவோம். அப்போ 2 பெருக்கல் நீளம் 22.5 பெருக்கல் அகலம் 10 சென்டிமீட்டர் கூட்டல் அகலம் 10 சென்டிமீட்டர் உயரம் 7.5 சென்டிமீட்டர் கூட்டல் அகலம் 10 சென்டிமீட்டர் நீளம் 22.5 சென்டிமீட்டர் உயரம் 7.5 சென்டிமீட்டர். இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கி கூட்டுவோம். அப்போ 2 அப்படி போட்டுக்கிடுங்க. ப்ராக்கெட்ஸ் 22.5 10ஆல் பெருக்கும்போது ஒரு ஸ்தானம் தள்ளி இங்கே வர்றோம். அப்போ 225 மாறிக்கிடும். 10 கொண்டு 7.5 பெருக்கும்போது 75 மாறிக்கிடும். ப்ளஸ் இந்த 22.5ஐயும் 7.5ஐயும் பெருக்கும்போது 225 75ஆல் பெருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி 168.75 கிடைக்கும். இதை அப்படியே எழுதிக்கிடுங்க. 168.75. இது எல்லாத்தையும் கூட்டுவோம். 225 75 கூட்டினீங்கன்னா 300. அப்போ இந்த 300 கூட இதை கூட்டும்போது 468.75 கிடைக்கும். இந்த 2 கொண்டு இதை பெருக்குவோம். பெருக்கும்போது 2 5 10 மீதி 1 7 14 1 15 மீதி 1 புள்ளி வச்சுக்கிடுங்க. 2 8 16 1 17 மீதி 1 6 12 1 13 மீதி 1 24 8 1 9. அப்போ ஒரு செங்கலினுடைய புறப்பரப்பு நமக்கு 937.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கி. அப்போ இந்த வண்ணத்தை இதால் வகுத்துட்டோம்னா செங்கலுடைய எண்ணிக்கை கிடைக்கும். அப்போ நம்ம இதை எழுதுவோம். 93,750 பை 937.50. இப்போ இந்த புள்ளியில் இருக்குது. இந்த புள்ளியை நம்ம தூர போக்கணும்னா 100ஆல் பெருக்கணும். அப்போ 100ஆல் பகுதியை பெருக்கும்போது தொகுதியையும் 100ஆல் பெருக்குனா தான் அதனுடைய மதிப்பு மாறாது. அப்போ என்ன பண்ணிடுங்க? இந்த 93,750 கூட 2 0 சேர்த்துக்கிடுங்க. இந்த புள்ளி இங்கே வந்துடும். அப்போ இது 93,750 மாறும். அப்போ இதையும் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 1 2 0 இருக்குது. அப்போ 100. அப்போ 100 செங்கலுக்கு என்ன செய்யலாம்? வண்ணம் பூசலாம். நமக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கி சி ஆப்ஷன் சரியான விடை. நன்றி, வணக்கம்.